கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது. அதாவது 6000 ரூபாய் பணமும் 4000 ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது. இதில் 34 அமைச்சர்கள் 33 அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள். 125 மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள், 30 மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே விடுவிடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை, மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள். 3 தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள். அன்றாடம் அரிசி மூட்டைகள், அப்புறம் எண்ணெய், பருப்பு, புடவைகள், மூக்குத்தி, கம்மல், என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் அன்றாடம் கொடுத்தார்கள். இது உலகத்துக்கு தெரிந்தது, ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவில்லை என்றால் நினைத்து பார்த்தாலே எனக்கு வெட்கக்கேடு. தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒண்ணு யாரா இருக்காங்களா? அப்படின்னு யாரா இருந்தாங்கன்னா he is unfit for this job. He is completely unfit for this job. உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம், உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம்? முதல்ல உங்களுக்கு துணையா எதுக்கு இவ்வளவு அதிகாரிகள்? உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியுது, அங்க பணத்தை கொடுக்கறாங்க, பொருளை கொடுக்கறாங்க, எல்லாமே தினம் அங்க 2000 திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது, அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடியை போட்டு. அங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு திமுக ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பந்தலுக்கு 25,000 ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை கோடி செலவு? எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும், நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தது. ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட அதான் சொல்லி அன்பிட் ஃபார் தி ஜாப். அவர் மட்டும் இல்ல, இருக்கிற அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும். இது இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இது இதற்கு முதலமைச்சர் பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிரவாண்டி போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமையாது. ஆனாலும் அதை மீறி அங்க தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்னு, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்துல கடைசியில் இருக்கிற மாவட்டம். பெர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம்.